ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நேற்று நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சனில் நம்ம ரசம் பவுடர் வந்து போட்டிருந்தோம். இதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட வெஜ்ஜீஸ் ரெசிபி ஃபேமிலி மெம்பர்ஸ் இது வந்து ரசமும் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இன்னைக்கு வந்து இந்த பவுடர், ரச பவுடரை யூஸ் பண்ணி ஒரு ரசம், அதுக்கு வந்து ஒரு பருப்பு தொகையல், சுட்ட அப்பளம். இது சூப்பரான ஒரு கம்ஃபர்டான ஒரு காம்பினேஷனான ஒரு ஃபுட்டு. அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொட்டு ரசம், பருப்பு தொகையல், சுட்ட அப்பளம், பர்ஃபெக்டான காம்போ. ரசம் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. அட்டகாசமாக இருக்குங்க. லேசான ஒரு புளிப்பு, அந்த ஜீரக மிளகு வாசம், கொத்தமல்லி கருவேப்பிலை, அந்த நெய் தளிச்சது எல்லாம் சேர்த்து அட்டகாசமாக இருக்கு ரசம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது கொட்டு ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பருப்பு சேர்க்காத ரசம். அதுக்கு வந்து நம்ம புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த ஊற வச்ச புளியில் ஒரு 200 ml தண்ணி கலந்து இந்த மாதிரி புளி தண்ணியாக நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். ரசம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஈயச்சொம்பு எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டு பழக்கம். ஆரம்பத்துலேருந்து பாட்டிலேருந்து அம்மாலேருந்து எல்லாருமே நாங்கள் ஈயச்சொம்பில் தான் பண்ணுறது பழக்கம். அதனால் நான் இதை எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் ரெகுலராக எந்த பாத்திரத்தில் ரசம் பண்ணுறீங்களோ நீங்கள் அதையே எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதை ஆட் பண்ணிவிடுங்க. இந்த சைஸ் தக்காளி ஒன்று இதில் ஆட் பண்ணிக்கலாம். லேசாக நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கையால் வந்து இதை நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நம்ம நேற்று அரைச்சி வச்ச ரசப்பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது ரெண்டையும் ரஃப்பாக அப்படி கையால் பிச்சு போட்டுக்கணும். கொஞ்சமாக பெருங்காய கட்டி, அதாவது ஒரு துவரம்பருப்பு அளவு சின்ன கட்டி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடும். அது இப்படி நல்லா அப்படி கையால் விரலால் அப்படி கரைச்சி விட்டுட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். கட்டி பெருங்காயமாக இருந்தால் ரசம் வந்து ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா தக்காளி, இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படி க்ரஷ் பண்ணி விடணும். இப்படி நம்ம கையால் க்ரஷ் பண்ணோன்னா தக்காளியோட சேர்ந்து இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே க்ரஷ் ஆகி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போயே வந்து அந்த ரசத்தோட வாசம் அப்படி நல்லா இருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ரசம் இதில் வச்சுட்டு ஸ்டவ் ஃப்ளேமை சிம் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் சிம்மில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடணும். இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம பருப்பு தொகையலுக்கு என்ன வேணுமோ பார்த்துடலாம் வாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பருப்பு தொகையல் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு, 2 மிளகாய், சின்னதாக இருக்கிறதுனால 2 மிளகாய் எடுத்துருக்கேன். இல்லைன்னா 1 மிளகாய் தான் போடுவாங்க. ஒரு 10 மிளகு. ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணால் இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் உப்பு போட்டு இதை வறுத்துட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதோட சேர்த்து இன்னொரு 4 மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 பல்லு பூண்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா ட்ரெடிஷ்னல் மெத்தட், அது வந்து ரசம் சாதம், வத்த குழம்பு சாதம் அதுக்கெல்லாம் தொட்டுப்பாங்க. காரமே இருக்காது, மைல்டாக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு பண்ண போகிறது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கணும், ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதனால கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 4 மிளகாய் எக்ஸ்ட்ராவும் 2 பல்லு பூண்டும் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ எப்படி வறுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வறுக்கிற மெத்தட் என்னமோ ரெண்டுக்குமே சேம் தான். ரசம் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இதை ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஃப்ளேம் சிம்மில் இருக்குது. இதில் 1/2 டீஸ்பூன் நெய், இதில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. நெய் இல்லாமல் கூட வறுத்துக்கலாம், ஆனால் நெய் போட்டு வறுக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நல்லா செவந்து வரணும். இந்த தொகையலோட டேஸ்ட்டே இந்த பருப்பு வறுக்கிறதுல தான் இருக்குது. இப்போ 50% வறுபட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 1 டேபிள் ஸ்பூன், அதை ஆட் பண்ணிடலாம். இப்படி சேர்த்து வறுக்கும்போது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ஈக்குவலாக வறுபட்டுடும். பருப்பு நல்லா செவந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போது மிளகாய் வத்தல், நம்ம எடுத்து வச்சுக்கிற மிளகு, பூண்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லேசாக வறுத்துக்கணும். இப்போ இந்த மிளகாய் வறுப்படுறதுக்குள்ள இந்த பருப்பு வந்து 100% பர்ஃபெக்டாக வறுபட்டுடும். இப்போ பாருங்கள், பருப்பு மிளகாய் எல்லாமே கரெக்டாக வறுபட்டுருக்கு. இதே மாதிரி இந்த ஆர்டரில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரசம் பார்த்தீங்களா இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்களா இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அப்போ தான் ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்லேயே வச்சு தான் கொதிக்க வைக்கணும். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு பக்கம் பாருங்கள் ரசம் கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் நம்ம பருப்பு தொகையலுக்கு
வறுத்து ஆறதுக்கு வச்சுருக்கோம். இந்த சைடு வந்து அப்பளம் சுட்டோம் அப்படின்னா இந்த ரைஸ் வந்து ரெடியாக இருக்குது. அரை மணி நேரத்தில் மொத்த சமையலும் முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈஸியாக சுட்டலாம் பாருங்கள் அப்பளம். இது நம்ம இந்த ஸ்டாண்ட் இருந்தது அப்படின்னா கையில் ரொம்ப சூடுபடாது. இதை வந்து நகர்த்திக்கலாம். நம்ம ஃப்ளேம் எங்கே வேணுமோ அங்கே வந்து இதை நகர்த்திட்டோம் அப்படின்னா ஈஸியாக சுட்டுடலாம். சுட்ட அப்பளம் டேஸ்ட்டு தான். ரசம் சாதத்துக்கு, தொகையல் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சாச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ என்ன பண்ணணுது, கொட்டு ரசம் அப்படிங்கிறதுனால தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 100 ml ஆட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா அப்படி நுரைச்சி வருது பார்த்தீங்களா. இதை வந்து கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நுரைச்சி வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் வெல்லம். வெல்லம் சேர்க்கனால இந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா பேலன்ஸ் ஆகும். இந்த ஃப்ளேவர் எல்லாம் போகாமல் ஒரு தட்டு போட்டு மூடிடணும். இப்போ வந்து நெய்யில் நம்ம தாளித்து கொட்டிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடே போதும். இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிடுவோம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். பெருங்காயம் வந்து நம்ம 2 தடவை ஆட் பண்ணுறோம். ஒன்று கட்டி பெருங்காயம் கரைச்சி ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கோம். அடுத்தது இப்போ தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அப்போ தான் ரசம் வந்து நல்ல பெருங்காய வாசனையோட சூப்பராக இருக்கும். இல்லை தாளித்து கொட்டிடலாம். நெய் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இது கடுக்கெல்லாம் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட கொட்டு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உடனே ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதுக்குள்ளேயே இருக்கும். நம்ம வறுத்தது எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட இந்த தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அரைச்சிப்போம். பாருங்கள், கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், சின்ன பீஸ் பொடி. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதே அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறது, அதாவது ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு, வத்த குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னா அந்த தேங்காய் துருவல், புளி இவ்வளோ மிளகா இருக்காது. அதுலேயும் தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டா அந்த ட்ரெடிஷ்னல் தொகையல் ரெடி ஆகும். இப்போ நம்ம வந்து சாதத்துக்கு பிசைஞ்சிக்கிற மாதிரி பண்ணுறதுனால தேங்காய் துருவலும் புளியும் சேர்த்துருக்கேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சட்னியும் பாருங்கள், நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் இதே மாதிரி சமைக்கும்போது இந்த பருப்பு தொகையில் அரைக்கிறீங்க இல்லையா, அரைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சட்னி எடுத்ததுக்கப்புறம், தொகையில் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி அதை ரசத்தில் ஊற்றுங்க. அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டான காம்போ சர்விங்க்கு ரெடி. பருப்பு தொகையில் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். கலரே வந்து சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் காரமாக இருக்குது. ஏன்னா வெறும் தொகையில் சாப்பிட்றேன் இல்லையா, அதனால கொஞ்சம் காரமாக தெரியுது. ரைஸில் வந்து கொஞ்சம் நெய் போட்டு பசஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. இப்போ ரசம் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ரசம் வாசனையே அருமையாக இருக்குது. அட்டகாசமாக இருக்குங்க. இந்த காம்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபிஸை ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.